கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கருவேல மரங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த வறண்ட காட்டுப்பகுதி வழியாக இப்போ நம்ம சிறுமுகையிலேருந்து பண்ணாரியை ரீச் பண்ண போகிறோம். சத்தியமங்கலம் மலைப்பாதை வழியாக திம்பம், தாளவாடி, சாம்ராஜ் நகர், குண்டல்பேட், பண்டிப்பூரை கிராஸ் பண்ணி முதுமலையை ஃபைனலாக ரீச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணாரி செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். சமவெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காட்டுப்பாதையில் இன்னும் 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மலைப்பாதை ஆரம்பிக்கும். இந்த காட்டுப்பகுதியும் கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு வறண்ட காட்டுப்பகுதி தான். மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வழியாக போனோம்னா மொத்தமே 14 ஹேர்பின் பெண்டு தான். பட் ஆனால் இந்த சத்தியமங்கலம் மலைப்பாதையில் மொத்தம் 27 ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் திம்பமே போய் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தமிழ்நாடுக்கு இடையில் நிறைய சரக்கு வாகனங்களோட போக்குவரத்து இந்த பாதையை நம்பி தான் இருக்குது. 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வழியாக போகிற இந்த மலைப்பாதை தான் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடையில் மிக முக்கியமான வர்த்தக பாதையாகவும் இருக்குது. ஊட்டி ரோட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாதையில் தான் சரக்கு வாகனங்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் திம்பம் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபாரஸ்ட் சமவெளி பகுதியில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் அதிகப்படியான யானைகளும் மற்ற வைல்டு அனிமல்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த சரக்கு வாகனங்களை வழிமறிக்கிறதும், முக்கியமாக கரும்பு லோடுகள் ஏற்றிட்டு போகிற இந்த லாரிகளை வழிமறிக்கிறத அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. இப்படி அதிகப்படியான வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுனால சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பொதுவான சரக்கு வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இரவு 9 மணிக்கு மேலே எந்த வாகனத்துக்கும் அனுமதி இல்லை. ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கான வண்டிகள், அதாவது இங்கே விளையிற காய்கறிகளை ஏற்றிட்டு போகிற வண்டிகளுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது. சாம்ராஜ் நகர் வழியாக குண்டல்பேட்டை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பண்டிப்பூர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பண்டிப்பூர் சஃபாரி பாயிண்ட். இது ஃபாரஸ்ட்டுக்கு வெளியிலேயே இருக்கும். ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட காட்டேஜஸ் எல்லாம் இருக்கிற அந்த கேம்பஸ்க்குள்ளே தான் இந்த டிக்கெட் கவுண்டர் இருந்தது. ஆனால் தேவையில்லாமல் அதிகப்படியான வாகனங்கள் இந்த டிக்கெட் கவுண்டருக்கு வர்றதுனாலையும் அதிகப்படியான டிஸ்டர்பன்ஸ் வைல்டு அனிமல்ஸ்க்கு இருக்கிறதுனாலையும் இந்த டிக்கெட் கவுண்டர் காட்டுக்கு வெளியிலேயே ஷூட் பண்ணிட்டாங்க. வாகன நெரிசல் அப்புறம் மனித நடமாட்டம் இல்லாதனால அந்த கேம்பஸ் ரொம்ப அமைதியாக மாறிடுச்சு. அதை சுற்றியுமே நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியுது. இது அங்கே ஸ்டே பண்ணும்போது நம்மளே நேராக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பழைய சஃபாரி பாயிண்டில் தான் நிற்கிறோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காட்டு யானை ஃபேமிலியோடு இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் பண்டிப்பூர் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வைல்டு அனிமல்ஸை நம்ம கேம்பஸ்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பஸை ஒட்டி இருக்கிற ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப பக்கத்துலேயே ஒரு லெப்பர்டு தங்கியிருக்கு. குட்டிகளோடு இருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அது மான்களை வேட்டையாடும். ஸோ நம்ம இங்கே தங்கியிருக்கும் போது வாய்ப்பு கிடைச்சா லெப்பர்டு மான்களை வேட்டையாடுறதே நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும். இப்போ நம்ம பண்டிப்பூர் வனப்பகுதியிலிருந்து கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணி தமிழ்நாடு வனப்பகுதிக்குள்ளே, அதாவது முதுமலைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். பார்டரை கிராஸ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர்லேயே முதுமலை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற தெப்பக்காடு பகுதிக்கு வந்துடலாம். சஃபாரி பாயிண்ட்டு, கேன்டீனு, இன்றைக்கி நம்ம தங்க போகிற டார்மிட்ரி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த பண்டிப்பூர் முதுமலை 2 சஃபாரி பாயிண்ட்டுமே குண்டல்பேட்லேருந்து கூடலூர் வர்ற இந்த ரோட்டில் தான் இருக்குது. இது எல்லாத்தோட இன்ட்ரெஸ்டிங்காக 2 முக்கியமான டைகர் ரிசர்வ் அப்புறம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டையும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே 150 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ரோட் ட்ரிப்பை இப்போ மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். குண்டல்பேட்லேருந்து கூடலூர், கூடலூர்லேருந்து சுல்தான் பத்தேரி, சுல்தான் பத்தேரிலேருந்து அகைன் குண்டல்பேட்டு. ஸோ நீங்கள் டே டைமில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ட்ரையாங்கிள் ட்ரிப் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரூட்டை கன்சிடர் பண்ணலாம். முதுமலை டைகர் ரிசர்வ்.com அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டை கொண்டு இங்கே இருக்கிற சஃபாரி கவுண்டரில் கொடுத்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம டார்மிட்ரி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆன்லைன் டிக்கெட்டை செக்இன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பனியன் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு பின்னால் தான் நம்ம தங்க போகிற டார்மிட்ரி இருக்குது. இந்த பனியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம செக்இன் பண்ண பேப்பரை கொண்டு காமிச்சு என்ட்ரி போட்டுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பாடு வேணும், எத்தனை பேத்துக்கு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு முதுமலையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. டார்மெட்ரிஸ், ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ், காட்டேஜ், வாட்ச் டவர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது.
லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இங்கேருந்து கூடலூர் போகிற வழியில் இருக்கிற அபயாரண்யம் ரெஸ்ட் ஹவுஸு, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இருக்கிற குக்கு ரெஸ்ட் ஹவுஸ், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டே. காட்டுக்குள்ளேயே ஸ்டே பண்ணுற ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் யார் எங்கெங்க படுக்கணும் நாங்களே முடிவு பண்ணியாச்சு. இங்க நாங்க இந்த ரெண்டு சைடு நாங்க, அப்புறம் அம்மா நீங்க கீழ தம்பு, அப்பதா தாத்தா இந்த டார்மெட்ரி பில்டிங் இருக்கிறது இந்த பனியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைட்லேயே இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு வரிசையாக வந்து நிறைய டார்மெட்ரிஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் கிட்டத்தட்ட 8 பெட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. புக்கிங் சார்ஜஸ் வந்து அரௌண்ட் 5000 ருபீஸ் வரும். இந்த டார்மெட்ரிக்கு பேக் சைட்லேயே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல கிட்டத்தட்ட 90% மரங்கள் வந்து பட்டு போன நிலையில் காஞ்சு போன மரங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இங்கே வேறு யாரும் உட்காந்துருக்காங்க. தெப்பக்காட்டில் இந்த டார்மெட்ரிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸோட ஒரு குடியிருப்பு இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து பொதுவாக இந்த காட்டேஜஸில் இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வேலை செய்கிறாங்க. காடு சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகள்லையுமே ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விறகுகள் எடுக்கிறது, மீன் பிடிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதை நாங்கள் காட்டு யானைன்னு நினச்சோம். பட் ஆனால் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த தெப்பக்காட்டில் இவங்க வளர்த்துற யானைகளை வந்து பகல் நேரங்களில் இந்த ஏரியாவில் கட்டி வைக்கிறாங்க. இங்கே செக்இன் டைம் வந்து மதியம் 2 மணி, செக் அவுட் வந்து அடுத்த நாள் மதியம் 12 மணி. இன்றைக்கி நாங்கள் இங்கே செக்இன் பண்ணும்போது டைம் வந்து அரௌண்டு ஒரு 2:30 மணி இருக்கும். இப்போ வந்து 3:45 கிராஸ் பண்ண போகுது. பண்டிப்பூரில் வந்து நாங்கள் ஈவினிங் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுவே லேட்டு. இப்போ கிளம்பி போனோம்னா கரெக்டாக 4:30 மணிக்கு அங்கே ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் பெருசா இருக்குது. ஆனா கால் மட்டும் குட்டி. இது எல்லாமே குட்டி இல்லையா? தெப்பக்காட்டிலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி இப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் நல்லாவே டிராஃபிக் இருந்தது. ஸோ வரும்போது கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா ஆன் டைமுக்கு நம்ம இங்கே ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ஆன் டைமுக்கு வந்ததுனால 4:30 மணிக்கெலாம் நாங்கள் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கேம்பர் வெஹிக்கிள். 8 பேர் வந்து இதில் மேக்ஸிமம் போகலாம். 2 மணி நேரம் சஃபாரிக்கு கிட்டத்தட்ட பெர் ஹெட்டுக்கு வந்து 1500 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ டோட்டலாக நான் கிட்டத்தட்ட 6000 ரூபா பக்கமாக பே பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வெஹிக்கிளில் எங்களோட இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 பேர் ப்ளஸ் கிட்ஸு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் சஃபாரி வெஹிக்கிளில் இந்த ரூட்டில் போகிறது. வழக்கமாக போகிற சஃபாரி ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் காட்டேஜ் இருக்கிற ஏரியா வரைக்கும் மெயின் ரோட்லேயே போயிட்டு அங்கேருந்து தான் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி வரும். ஆனால் இந்த சஃபாரி பாயிண்ட் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் அவுட்ரு ஸ்பேஸில் நல்லா ட்ரை ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இது பார்க்கும்போதே நம்ம ஊரில் ஜென்ரலாக நம்ம புதர் மண்டிய காடுகளை பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த காட்டு மாடு வந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் தள்ளி நல்ல டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது. வண்டி சவுண்டு கேட்டு தான் எந்திரிச்சு நின்று பார்த்துட்ருக்கு. இந்த ரூட்டை பற்றின சந்தேகத்திலேயே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் இந்த சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய லக்கு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பொதுவாக இவங்க இங்கே இருக்கிற டைகர்ஸ் எதுக்குமே வந்து பேர் வைக்கிறதில்ல, பேர் வைக்கவும் கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டைகரை வந்து இந்த ஏரியாவில் அடிக்கடி பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா பேர் வச்சே அவங்க சொல்கிறாங்க.
இந்த ஏரியாவில் ஆல்கட்டா அப்படின்னு ஒரு சின்ன ஓடை பகுதி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவோட பேர்லேயே ஆல்கட்டா டைகர் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக டைகர் இல்லை, டைகரஸ். இந்த ஃபீமேலுக்கு வந்து ஆக்சுவலாக 3 குட்டி இருக்குது. அந்த 3 குட்டி இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் வெளியில் வரல. ஸோ யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களோ அது பெரிய லக்கு தான். நாங்கள் போன இந்த வெஹிக்கிளில் ஹேண்ட் பிரேக் சரியாகவே இல்லை. கியரில் வச்சு நிறுத்தியிருந்தாலுமே ஸ்லோப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லிப் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்குது. இதுவே லெப்பர்டு சிறுத்தையாக இருந்திருந்ததுன்னா இந்நேரம் காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆகி எப்போவோ போயிருக்கும். ஏன்னா அது ரொம்பவுமே ஷை டைப்பு. ஆனால் டைகர் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும், நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் எப்போவுமே ஒரு அலர்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இது எப்போ சின்ன மூமெண்ட் இருந்தாலும் பார்க்குது, அலர்ட் ஆகி பார்க்குது. பட் ஆனால் பெருசாக கண்டுக்கல, அது அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவ்வளோ தைரியம், நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். ಕಪ್ಸು ಆಗಿದೆ ಇವಾಗ, ಬಟ್ ಇನ್ನೂ ಕಪ್ಸ್ ಯಾರಿಗೂ ಸೆಟ್ಟಿಂಗ್ ಆಗಿಲ್ಲ. இது சாயந்தர நேரம் வெயில் டைம் இல்லாமல் நல்ல மைல்டாக காற்றடிச்சிட்டு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கிறனால அப்படியே கேஷுவலாக படுத்துருச்சு. லாஸ்ட் டைம் நம்ம பண்டிப்பூர் சஃபாரியில் போலா குட்டா அப்படிங்கிற மேல் டைகரை வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்தோம். ஜென்ரலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதை வந்து கரடி மேல் அப்படிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரே ஒரு டைகர் தான் இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்லேயே கரடியை அட்டாக் பண்ணி கில் பண்ணது. ஸோ அதனாலேயே அதுக்கு வந்து கரடி மேல் அப்படிங்கிற ஒரு நேமே வந்து எல்லோரும் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டைகர் தான் இப்போ நம்ம இருக்கிற டெரிட்டரியும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த ஃபீமேல் டைகரோட டெரிட்டரி மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கிட்டத்தட்ட 6-7 ஃபீமேல் டைகரோட டெரிட்டரியும் அந்த டாமினன்ட் மேல் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முதுமலை டைரெக்ஷனில் தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் இருக்கிற மொத்த ஏரியாவுமே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த கரடி மேல் அப்படிங்கிற டாமினன்ட் மேல் டைகர். அதனால தான் அடிக்கடி அது தன்னோட டெரிட்டரியை மார்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. அப்படி மார்க் பண்ணிகிட்டே பல கிலோமீட்டர் வந்து அது காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும். அந்த டைமிங்கில் தான் நம்ம லாஸ்ட் டைம் சஃபாரி போகும்போது அது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வந்த மாதிரியே பார்க்க முடிஞ்சுது.
இது வழக்கமான சஃபாரி ரூட் இல்லை அப்படிங்கிறனால வேறு எந்த சஃபாரி வெஹிக்கிளுமே இங்கே இல்லை. நம்ம சஃபாரி வெஹிக்கிளும் இந்த டைகர் மட்டும்தான் இங்கே. ஆனால் இந்த டிரைவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிகிட்டே தான் இருந்தார். நியூஸ் கேட்டு தூரத்தில் ஒரு சஃபாரி வண்டி இங்கே வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் நம்மளுக்கு கேட்காத அந்த மைல்டான லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு கூட இது எப்படியோ பிக்கப் பண்ணி அலர்ட் ஆகி அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த டைகர் உள்ளே போக போக அந்த வண்டியோட சவுண்டு வந்து எங்களுக்கு அப்படியே கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இன்னொரு வண்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதே எங்களுக்கு வந்து தெரிய வருது. அந்த வண்டியில் வந்தவங்க ஆக்சுவலாக வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு மேல் டைகரை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டிரைவர் வந்து ஒருவேளை அது சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இப்போ அந்த டைரெக்ஷனில் தேடி போகிறாரு. கடிமேல் வீக்லி ஒரு வாட்டி உள்ளே வரும் சார். 6 மந்த்க்கெல்லாம் பண்ணிட்டு திருப்பி அந்த வில்லேஜ் சைடு போகுது. ஓகே, அதனால ரைட்டுக்கே இல்லை. அதான் ஃபுல் போல் டைகர் டேப்லெட் மேலாம் அந்த வாக் ஷுரு பண்ணிச்சுன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படியே இங்கே ஷுருவான சார் அந்த டெரிட்டரி அந்த கரடி மேல் இது பாடு வெஹிக்கிள்ஸ் தான் போகுது. அந்த பாடு வரைக்கும் அவன் தான் ஃபுல் எல்லா ப்ரிப்பேர் டெரிட்டரி அவன் தான். 5 ப்ரிப்பேர் டெரிட்டரி ஒரே மேல் டைகர் மேட்டர் இல்லை பண்ண மாட்டான். இப்போ நீங்கள் பார்க்குறது கிரே ஜங்கிள் ஃபவுல், அதாவது காட்டுக்கோழி. ஜிம் கார்பெட் போயிருந்தப்போ ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸில் நம்ம பார்த்தது வந்து ரெட் ஜங்கிள் ஃபவுல், இது வந்து கிரே. இப்படி நாங்கள் அடுத்த டைகரை தேடி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்னொரு புது சர்ப்ரைஸ். இது வரைக்கும் ஃபாரஸ்ட் சஃபாரியில் நாங்கள் பார்க்காத ஒரு புது ஐட்டம். இந்த சஃபாரிலேயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஏன்னா புலியை கூட நம்ம பார்த்துடலாம், பட் ஆனால் இதை பார்க்கவே முடியாது. அதுவும் காட்டுக்குள்ளே அதோட இயற்கையான வாழ இடத்துல பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். நானே பார்த்து ஒரு 4 months ஆச்சு. இந்த மாதிரி இவ்வளோ பெருசு, நல்ல பெரிய சைஸில் நல்லா வளர்ந்த ஒரு இந்திய மலைப்பாம்பு, அதாவது இந்தியன் ராக் பைத்தான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விஷமற்ற பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இந்தியன் ராக் பைத்தான் தான். இதுவே மிகப்பெரிய விஷமுள்ள பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜநாகம். இந்த இந்திய மலைப்பாம்புகளோட வாழ்நாள் வந்து 30 வருடங்கள். இது 10 அடிக்கு மேலே 16 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் கூட வளரக்கூடியது. வழக்கமாக அளவில் சன்னமாக இருக்கிற சாதாரண வகை பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு உந்தி தள்ளி தான் முன்னோக்கி நகரணும். அதனால தான் அது நகரும்போது எப்பவுமே வளைஞ்சு போகும். ஆனால் இந்த மாதிரி மலைப்பாம்புகள்னால வளைஞ்சு போக முடியாது. அதுக்கு பதிலாக ரிப்வாக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் முன்னோக்கி நகரும். அதாவது தன்னோட முதுகெலும்பை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்துறது மூலமாக இது அப்படியே ஒரே நேர்கோட்டில் அப்படியே முன்னோக்கி நகரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மலைப்பாம்போட பிளவுபட்ட நாக்குகள் தான் வந்து காற்றுல இருக்கக்கூடிய வாசனைகளை உணரக்கூடிய ஒரு முக்கியமான சென்சாராக இதுக்கு பயன்படுது. அதாவது பிளவுபட்ட அதோட 2 நாக்குகளை வச்சு அது 2 வெவ்வேறு திசைகளில் இருந்து காற்றுல சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகுது. அந்த நாக்கு உள்ளே போய் செட்டில் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்சார்ஸோடு இருக்கும். இந்த காற்றுலேருந்து கலெக்ட் பண்ண அத்தனை கெமிக்கல்ஸையும் அந்த சென்சார்ஸை வச்சு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்ன மாதிரியான வாசனை, இது எந்த டைரெக்ஷனில் இருந்து வருதுங்கிற வரைக்கும் இதனால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம 2 கண்களை வச்சுட்டு எந்த டைரெக்ஷனில் எந்த ஆப்ஜெக்ட் நகருது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி
இதுவும் இந்த 2 நாக்குகளை வச்சு இந்த ஸ்மெல் எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது, எவ்வளோ தூரத்துலேருந்து வருது அப்படிங்கிற 3 டைமென்ஷனலில் இது வந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் பண்ண முடியும். ಎಬ್ಬೋ ಅಲ್ಲಿ ಟೈಗರ್ ಸಿಕ್ಕಿತ್ತು, ಆಲ್ಗಟ್ಟ ಕೆರೆ ಪಕ್ಕದ ರೋಡು ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. ಅಲ್ಲೇ ಕೂತೈತೆ, ಸ್ಟ್ರೈಪ್ಸ್ ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ತೈತೆ. ಅವ್ನು ಟ್ರೈ ಮಾಡಂಗಿದ್ರೆ ಮಾಡಿ. ಬೇರೆ ಮೂಮೆಂಟು ಐದು ಕಟ್ಟೆ சொல்லுங்க சார். இருங்க மூவாது ஒரே நிமிஷம். இது ஏன் மூவ் ஆகிட்டே இருக்கு வண்டி? நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி மற்ற பாம்புகள் மாதிரி வளைஞ்சு போகாமல் இது ஒரே நேர்கோட்டில் போகிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு காரணம் இந்த ரிப் வாக் அப்படிங்கிற மெத்தட் தான். நேராக போகுது வீல் வச்ச வண்டி மாதிரி. டைம் 15 மினிட்ஸ் தான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம். டைகர் கிட்ட போயிட்டு அந்த போனுக்கு ஆக்சுவலாக இந்த யானையோட வயிற்றில் வந்து இப்போ குட்டி இருக்குது. இதனால தான் இந்த யானைனால் ரொம்ப அதிக தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த யானையை தனியாக விட்டுட்டு இந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற யானைகள் வந்து வேறு பக்கம் போயிருக்கு. அதனால தான் இப்போ இந்த யானை தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வந்து ஒரு பேர்டே இருக்குது. அந்த ஃபீமேலோட ரொம்ப சரி. ஒரு ஒன்றுக்கு போயிடுச்சு. சவுண்ட் கேட்டாலும் உள்ளே ஓடி போச்சு. அந்த கை இன்னொரு வாட்டி வந்துருச்சோமா போல
ஓகே ஓகே. போயிருக்கு போது அடிப்பட்டு நெக்ஸ்ட் கில்லே பண்ண முடியல. அப்படியே இங்கே போய் மாடியே தெரியல. பஸ் சஃபாரியோட டியூரேஷன் வந்து 1.5 மணி நேரம். ஆனால் இந்த கேம்பர் சஃபாரி அப்புறம் ஜிப்சி சஃபாரி இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணும்போது 2 சஃபாரி சேர்ந்து அப்படி புக் பண்ணோம்னா நம்ம ரிட்டன் வராமல் 2 சஃபாரியும் சேர்ந்து 4 மணி நேரம் உள்ள காட்டுக்குள்ளே இருக்கலாம். இதே ஜேஎல்ஆரில் நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரம் சஃபாரி கிடைக்கும். இப்போது டைம் வந்து 6:30 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து அகெயின் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி புதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு தெப்பக்காடு ரீச் பண்ணணும். டோர் அது இங்கே பாரு. அது கீழே இருக்கும். நைட்டில் தான் வெளியே வரும். ஓ வரும் சொல்ல முடியாது. எனக்கு கண்ணு தெரியும். சோப் கலராக தெரியும். முதலையோட கண்ணு இங்கேருந்தே பார்க்கலாங்களா? இங்கேருந்தே பார்க்கலாம். அந்த கண்ணில் மேதகிங்கன்னா ரெட் கலராக தெரியும். இல்லை தண்ணியில் இருக்கும். இருந்தால் தெரியும், இல்லைன்னு தெரியாது. அந்த பக்கம் இருக்கும் பின்னாடி விமானங்கள் இருக்கு. அது நேரம் கீழே அங்கதான் படுக்கும். அந்த பக்கம் அங்கதான் ஹோல்ஸ் இருக்கணும். அதான் அலாரம் கால் வந்ததுங்களா? சரி இங்கே வந்து நின்று பார்த்தோம்னா ஏதாவது தெரியும் அப்படின்னு தான் இங்கே தெரியாது. நைட்டு அது அங்கங்கே சாப்பிடுவோம். ஆற்றுக்கு அந்த பக்கம் அதுக்கு மேலே ஒரு மேடு மாதிரி போகுது. அது மலை இருக்குங்க. அது அங்கே லைட்டு தெரியாது. அது குளன்மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஊட்டி அந்த சைடில் வரணும். ஓகே. அங்கே விங்ஸ் இருக்கும். கீழே இபி மேலே கீழே போவாங்க. ஒர்க்கர்ஸ் போவாங்க. கீழே போகிற செட்டு மேலும் போகிற செட்டு. பைக்கார அந்த ரோட்டு வருது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த தண்ணி ஃபுல்லாக சரி சரி ஓகே. இங்கே ஒரு பவரஸு, மாயாரில் ஒரு பவரஸு, அப்படி பவுன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாயார் தண்ணி இங்கே வருது பார்த்தீங்களா? இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுங்க? இது கீழே மேலே நடுவட்டான். இந்த கூடலூர் தண்ணி பக்கம் மண் வாயில்னு சொல்லுவாங்க. ஊட்டிக்கு மேலேருந்து வருது இங்கே வருங்களா? ஊட்டியில் மேலேருந்து வராது. இங்கே நடுவட்டான் இந்த சிங்கோனான்னு சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்கிறது அந்த மலை பக்கத்தில் அந்த ஊற்று தண்ணியெல்லாம் இருக்கும் மேலே. அதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் மாயாராக வர்றது. இது இப்படி போய் மாயாராகி போய் பவுன்சேர் போயிடும். அந்த தண்ணி அப்படி இறங்கி அப்படி மாயார் போய் மாயார் இருந்து இதை சேர்ந்து போயிடும். ஓ அப்போ மசனகுடிக்கு போகிறது இந்த தண்ணி கிடையாது? தண்ணி கிடையாது, அது வேறு தண்ணி. நீங்கள் சொன்ன அந்த டேம் திறந்து விட்டா நேராக போகிற தண்ணி அது சிங்காரிலேருந்து வருது. அங்கே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடும். அந்த தண்ணி அங்கே பவரஸ் ஓடணுன்னா மிச்ச தண்ணியில் அதில் ஓடுவாங்க. சரி சரி. அங்கே சிங்காரிலேருந்தே இறங்கிக்குது. ஆமாம். அதுக்கும் பேர் மாயார் தான் வச்சுக்கிறாங்க. மாயார் அங்கே இருக்குது. அங்கேருந்து மசூர்லேருந்து 10 கிலோமீட்டர். அந்த டேம். ஆமாம், அதுக்கு ஒரு டேம் இருக்குது. இங்கே 2-3 டேம் இருக்குது. பைக்கர் டேமு, அதுக்கு முன்னாடி முக்கூர்த்தி டேமு, ஆமாம், அதுக்கு இப்போ எமரால்டு, போர்ட் மந்தல் டேமு, அதெல்லாம் நிறைய டேம் இருக்குது. அப்படியே போர்ட் மந்தல் இங்கே வரும், கேரளா போயிடும். முக்கூர்த்தியில் தண்ணியெல்லாம் இங்கே வரும். பைக்கர் வந்து இது கிளன்மார்க் அந்த லேக்கே இருக்குது. ஆமாம், அங்கே வரும். அங்கேருந்து இப்போ சிங்காரா இருந்து மாயார் போய் அப்படி பவன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பவரஸ் இருக்குது முக்கூர்த்தியில். பைக்கரில் ஒரு பவரஸ், சிங்காரில் ஒரு பவரஸ். இங்கே கிளன்மார்க் கீழே வருது இல்லைங்களா? அந்த தண்ணி வந்து இங்கே சிங்காரம் வரும். அப்புறம் இதுக்கு மாயார் போயிடும்.
இயற்கையால் நம்ம காட்டுக்குள்ள வந்து வெளியே போக முடியாது. டார்ச் இல்லாமல் எதுவுமே போக முடியாது. கொஞ்சம் தூரம் வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள டார்ச் இல்லாமல் வரக்கூடாது. இப்போ இன்னைக்கு ஒரு ஆள் அடிச்சிருக்காங்க. அது எங்கேங்க அது? இங்கே தேவர் சாலை கூடலன்னு கொஞ்சம் அந்த ஆமாம், தேவர் சோழ. தேவர் சாலை உள்ளே போகணும். வாரோடன்னு சொல்லுறாங்க. நாடுகாணின்னு ஏதாவது சொன்னாங்களா? நாடுகணி அது இங்கே இல்லை, இங்கே நிலக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. நிலக்கோட்டை. அது கொஞ்சம் முதுமலையில் அடுத்த நாள் காலை நேரம். டூரிஸ்டான நாங்கள் எப்படி ஒரு நாளை தொடங்கணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். இதுவே அங்கே இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளும் பறவைகளும் எப்படி ஒரு நாளை தொடங்குது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வந்து நாளை தொடங்குறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோ சீக்வன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பாருங்கள். ஏங்கப்பா? மானு.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இந்த பனியன் ரெஸ்டாரண்ட்லேயே முடிச்சுட்டு இந்த ஆத்தோரமாக நல்லா மதியானம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 12 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் மசனகுடி வரைக்கும் போயிட்டு சிங்காரா அப்புறம் மாயாறு இந்த 2 டைரெக்ஷன்லேயும் ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இன்றைக்கி சிங்காரா டைரெக்ஷனில் மான்களை தவிர வேறு எந்த அனிமல்ஸையும் ஸ்பாட் பண்ண முடியல. நாங்கள் கரடியை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் ஆனால் சக்ஸஸ் ஆகலை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிங்காரா பவர் ஹவுஸு. ஸோ இதுதான் டெட் எண்டு. ஸோ இதுலேருந்து அப்படியே யூட்டர்ன் அடிச்சுட்டு வெளியில் போயிடலாம். மசனகுடியிலேருந்து மாயார் ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கோயிலில் சரியான கூட்டமாக இருந்தது. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் போல் இருக்குது. ஆனால் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த வண்டியும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி வர்ற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். ஆன் த வேலியே காட்டுக்குள்ளே ரோட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் வந்து சரியான கூட்டமாகிடுச்சு. ஏகப்பட்ட வண்டியை கிராஸ் பண்ணி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அங்கே மாயார் ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் அந்த கோயிலில் இருந்தவங்க எல்லாருமே கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அந்த கோயிலேருந்து கிளம்பி நிறைய வண்டிகள் இங்கே காட்டுக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காட்டுக்குள்ளே நடந்தே வந்திருக்காங்க அந்த ரோட்டில். மசனகுடியிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு தெப்பக்காட்டிலேருந்து கூடலூர் போகிற டைரெக்ஷனில் இருக்கிற முதுமலை ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி செக் போஸ்ட் இருக்கிற தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நுண்ணிய துளிகளாக காற்றுல அலைபாயிற மாதிரியான ஒரு ட்ரிஸ்லிங்கான ஒரு மலை வந்து இதுக்கு முன்னால் மூணாறு போகிற வழியில் இருக்கிற காந்தலூரில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன். இப்போ சரியாக மலை மேகம் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ நம்ம இருக்கிற தரைப்பகுதி வரைக்கும் 0 டிகிரி டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஸ்னோஃபால் தான். இப்போது முதுமலை ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து கிளம்பி முதுமலை ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பண்டிப்பூரில் என்ட்ரு ஆகிட்டு பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டையும் ஃபுல்லாக கிராஸ் பண்ணி நம்ம வெளியில் போகிறோம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி மான்களும் காட்டு யானைகளும் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. அதை வந்து வரக்கூடிய வீடியோ சீக்வன்ஸில் அப்படியே ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு வரலாம். போகிற வழியில் கண்டிப்பாக யானைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஆனால் இவ்வளோ பெரிய டஸ்கர் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்னு நாங்கள் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. ரோட்டோட சைடில் ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. காட்டுக்குள்ளே சஃபாரி போயிருந்தால் கூட இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்க முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பண்டிப்பூர் காட்டேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த 3 யானைகளையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து நம்ம பண்டிப்பூர் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த கேம்பஸ்க்குள்ளேயே இருந்த அந்த 3 யானைகளை ரிமைண்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு அதே 3 யானைகளாக தான் இருந்திருக்கணும். அதுலேயும் ஒரு குட்டி யானை வந்து இதே மாதிரி சின்ன கொம்புகளோடு தான் இருந்தது. ஸோ திரும்பவும் அதே யானைகளை தான் நம்ம இந்த வருஷமும் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சி 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக க்ளோசிங் டைமில் தாளவாடிக்கு கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிற கர்நாடகா செக் போஸ்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. தாளவாடியிலேருந்து திம்பம் வந்து மலைப்பாதை வழியாக இப்போ கீழே இறங்கி பண்ணாரிக்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். இதே மாதிரியான இன்னொரு பெஸ்ட்டான ட்ரிப்பில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரெக்ஸ்.